காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாரியத்தை அமைப்பது தொடர்பாக கருத்து கேட்பு சம்பந்தப்பட்ட பிற துறைகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சகம் வரைவு குறிப்பு அனுப்பியுள்ளது. இதேபோன்று உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு குழுவை அமைப்பது குறித்தும் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களிடம் கருத்து கேட்பு குறிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் அமைச்சகங்களின் பதில் கிடைத்தவுடன் இறுதி வரைவை தயாரிக்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி வரைவு தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். கடந்த 3ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் ஜெயலலிதா காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்குமாறு மனு அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 16வது மக்களவையில் ஒரே நாளில் 510 உறுப்பினர்கள் பதவியேற்று சாதனை படைத்துள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி எம்பிக்கள் பதவியேற்பார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபிநாத் முண்டே சாலை விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து முதல் நாளில் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கமல்நாத் மட்டும் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற முதல் நாள் கூட்டத்தில் மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவிற்கு இரங்கல் தெரிவித்து சபை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து 2வது நாளாக எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. முதலில் பிரதமர் மோடி, அத்வானி, சோனியா ஆகியோர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து ஒவ்வொருவராக பதவியேற்று ஒரே நாளில் மொத்தம் 510 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். மக்களவையில் ஒரே நாளில் அதிக உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது குறித்து மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மாவட்ட சட்ட ஒழுங்கு இணை ஆணையாளர் சமந்த்ரோகன் கொடியசைத்து துவங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட நீதிமன்றம் முன்பாக தொடங்கப்பட்ட இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியபடி வலம் வந்தனர். நீலகிரி அருகே சட்டவிரோதமாக சாம்பிராணி இலைகள் கடத்திய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சாலையோரங்களில் அலங்காரத்திற்காக சாம்பிராணி மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதன் இலைகள் மற்றும் தண்டுகள் சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் குன்னூர் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஜீப் ஒன்றை மடக்கி சோதனையிட்டுள்ளனர். அப்போது நடத்தப்பட்ட சோதனையில் வாகனத்தில் சுமார் 20 மூட்டைகளில் சாம்பிராணி இலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சாம்பிராணி இலைகள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்தவர்கள் மீது மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள புதூரைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் வெள்ளைச்சாமி ஆகியோர் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மணக்காட்டூரில் இருந்து அந்த வழியாக வந்த கார் ஒன்றின் டயர் எதிர்பாராத விதமாக வெடித்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தடியில் அமர்ந்திருந்த ஆறுமுகம் மற்றும் வெள்ளைச்சாமியின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் தெரிவித்தும் அவசர உதவி வாகனம் உடனடியாக